ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அரசாணிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சுன்னா சீரகம் போடுங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன் போடுங்க. அப்புறம் பொடியை நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் அது 2 வெங்காயம் போடுங்க. கருவேப்பில், வரமிளகாய் அதுவும் போடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரசாணிக்காய் ஒரு சின்ன சைஸ் காயை பொடியை நறுக்கி வச்சுருக்காங்க பாருங்க. இதை உள்ளே போட்டுருங்க. நல்லா தோல் ஓடு இருக்குங்க. அது பச்சை கலரில் மேலே அந்த ஓடு நல்லா சீவி எடுத்துட்டு கழுவி காயை 2ஆக வெட்டினீங்கன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காயை பொடியை நறுக்கிக்குங்க. ரொம்ப பொடியை நறுக்க வேண்டியதில்லை. உருளைக்கிழங்கு எப்படி போடுற அந்த சைஸில் இவ்வளோ சைஸில் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு 1/2 டீஸ்பூன். அதையும் நல்லா தொலைவி விடுங்க. லேசாக இந்த கரண்டியெல்லாம் தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக பூசணிக்காய் வேகணும். அதனால் லைட்டாக இப்போ பூசணிக்காய் நல்லா வேகட்டுங்க. மூடி வச்சிருவோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அளவில் வேகணுங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. நல்லா வெந்துருச்சு. பூசணிக்காய் பொரியல் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. நாங்கள் தேங்காய் சேர்த்துல. உங்களுக்கு தேங்காய் தேவையாக இருந்தால் தேங்காய் கொஞ்சமாக போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.